Okay, so 6 comparison are done by using relational operators. Relational operators otherwise called it comparative. How many operators are available in comparative? 6. They are equal to, not equal to, less than or equal to, greater than or equal. That's first set only நம்ம என்ன பண்றோம் equal to, அப்புறம் not equal to, அப்புறம் less than, அப்புறம் less than or equal to. Or means less than or equal to means or means சொல்லுங்க வேற யாராவது எக்ஸாக்ட் சொல்லுங்க சாத்தி வரை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க அது ஒண்ணு அது வேணும் சொல்லுங்க சார் தைரியமா சொல்லுங்க பரவாயில்ல சரியா தான் இருக்கலாம் பரவாயில்ல அதுவும் இருக்குமா அது அதாவது அது இல்லைன்னா இது அது அல்லது இது அப்படின்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடாதுன்னு போன காசு வச்சுக்கணும் தெளிவா சொல்லிட்டு போனோம். இவங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றாங்க என்ன சொன்னாங்க யாஷிகா என்ன சொன்னாங்க என்ன சொல்றாங்க ரெண்டு ரிசல்ட் ஆட் பண்ணும். நம்ம இது தெரியாத விஷயம் கிடையாதுமா, நம்ம படிச்ச விஷயம். 6 படிச்சுமா அல்லதுல போட்டு எழுதுறாங்க. 6 என்ன எடுக்கணும் கால்குலேஷன் பிளஸ் தான எடுத்தோம். இங்கிலீஷ்ல அது அல்லது அப்படி எடுக்கலாம். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அது ஆப்ரேட்டர். அது என்ன செய்யணும், ரெண்டு ரிசல்ட்டை ஆட் பண்ணும். ரெண்டு ரிசல்ட்டை ஆட் பண்ணி ஒரே ரிசல்ட்டா மாசம். புரியுதாமா? அதனால என்ன சொல்றாங்க, அதனால என்ன சொல்றோமா அத பாருங்க. பாருங்க இது என்ன, இது பாருமா, இது டபுள் ஈக்குவல் போட்டீங்கன்னா என்ன மீனிங், LHS ஈக்குவல் டு RHS. ஓகேவா? சிங்கிள் நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா அது வேற. அதுக்கு என்ன சொல்றோம், சிங்கிளா போடுற சிங்கிளுக்கு ஒரே ஈக்குவல் போடுறோம். அதுக்கு மீனிங் என்ன, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ரைட். இது என்ன செய்யும், கம்பாரிசன் பண்ணும். என்ன கம்பாரிசன் பண்ணும், LHS ஈக்குவல் டு RHS. அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா. இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் 11th. இந்த சிம்பிள் போட்டா நாட் சிம்பிள். எக்ஸ்கிளமேஷன் மார்க் தான் எதுக்கு நம்ம என்ன சிம்பிளா யூஸ் பண்றோம், நாட் சிம்பிள். அப்ப நாட் ஈக்குவல் டு, அப்ப LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. அப்ப என்ன மாதிரியான ரிசல்ட் நம்ம வந்து இங்க வந்து கிடைக்க போறது நம்மளுக்கு, பூலியன் ரிசல்ட். என்ன ரிசல்ட், பூலியன் ரிசல்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ இங்க பாருங்க, இது வந்து என்னது, லெஸ் தென். இது என்ன சிம்பிள், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நாம am I correct, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம். அப்ப 11th படிக்கிறோம், புதுசா பார்க்கணுமே. ஏன்னா அதாவது ரிமெம்பர் நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணி கரெக்ட். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு, நாம எழுதும் போது கொஞ்சம் தெளிவா எழுது. அப்ப இதுக்கு நம்ம சேர்த்து தான் எழுதணும். ஆக்சுவலா நான் கொஞ்சம் கேப் விட்டு எழுது. அப்ப லெஸ் தேன் ஈக்குவல் டு படிக்கலாமா, இத சுதீக்ஷா சொல்லுங்க. லெஸ் தேன் ஈக்குவல் டு சொல்லலாமா, ரைட், வெரி குட். இட் இஸ் த ராங் ப்ரொனன்சியேஷன். அது மாதிரி சொல்லணும், லெஸ் தேன் ஈக்குவல் டு சொல்லணும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆர் இல்லமா அப்படி சொன்னீங்களா நீங்க, வெரி குட். அப்ப நான் தான் தவறா சொல்லிட்டு இருக்கேனா, வெரி குட். அப்படிதான் ரைட்டிங்க பாருங்க. லெஸ் தேன் ஈக்குவல் டு சொல்லாம நம்ம என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ண போறோம், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸே உங்ககிட்ட வந்து சொல்லும் போது இந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணா அப்படி சொல்லக்கூடாது, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லித்தாங்க. ஓகேவா? இதுல ரெண்டு விஷயம், ரெண்டு கால்குலேஷன், ரெண்டு கம்பாரிசன் நடக்கும் இல்லையா, உண்மையா இல்லையா? ஆக்சுவலா இந்த மீனிங் என்ன, இந்த சிம்பிள் இங்க இருக்குல்ல, ஈக்குவல் டு, அப்ப லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். மேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளா அப்படி போடுவோம்.
கரெக்டா? சிம்பிளா இருக்கும். இந்த ஞாபகத்துல அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எழுதி சட்டம் மிஸ் பண்றான். மேத்ஸ் ஞாபகத்துல, பிசிக்ஸ் ஞாபகத்துல, கெமிஸ்ட்ரி ஞாபகத்துல அது இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எழுதுறான். இந்த மாதிரி போட்டு விட்டுறான். மார்க் போயிடலாம். அதனால பி கேர், ரொம்ப கேர் எடுத்து படிக்கும். புரியுதா? சிறிய கவனம் சிதறல் தான் நமக்கு பெரிய பாதிப்புகள். ஐயோ அந்த ஒரு மார்க் போயிடுச்சே, அந்த இதை நான் சரியா எழுதினா எனக்கு அந்த ஒரு மார்க் கிடைச்சிருக்குமே இல்ல. அப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து எப்படி எழுதுறாங்கன்னா சிம்பிளா அது பாருங்க. எப்படி ஒரே அப்போ இந்த இன்பிட்வீன் என்ன இருக்கு? ஆர் ஆபரேட்டர் ஹைட் ஆயிடும், மறைஞ்சிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஒரு கம்பாரிசன், இது வந்து ஃபர்ஸ்ட் கம்பாரிசன், இது செகண்ட் கம்பாரிசன். இது ரெண்டத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணி தேர்ட் கம்பாரிசன், ஐ மீன் தேர்ட் ரிசல்ட் நான் கொடுப்பேன். தேர்டா ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் பிளஸ் செகண்ட் கம்பாரிசன் ஈக்குவல் டு ரிசல்ட். தேர்ட் ரிசல்ட். ஸோ இதான் இங்க விஷயம். இது புரிஞ்சுட்டோம்னா இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ இது எப்படி சொல்ல போறோம்? அப்படி சொல்ல. ஓகேவா? இது வரைக்கும் கொஞ்சம் கிளியரா இருக்கியா? அப்ப இது வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள். கிரேட்டர் தேன் மொத்தம் 6 கம்பாரிசன் 1 2 3 4 அப்புறம் 5 6. ஸோ இதாவது கொஞ்சம் டீப் ஆயிடுச்சு. புரியும்? சரி, இப்ப இந்த எல்லா கம்பாரிசனுமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணுமா? சரி, x equal to 5, y equal to 8. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அப்படின்னு எழுதிட்டு C++ மெத்தட் அப்படியே எழுதணும். x greater than y அப்படின்னு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இஃப் x less than y, இஃப் இல்ல இந்த இஃப் தேவையில்லை, நம்ம ஜெனரலாவே எழுதுவோம். இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும். அதே மாதிரி x less than y, அப்புறம் x greater than y, x greater than or equal to y, x less than or equal to y, அப்புறம் then x equal to y, x not equal to y. இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் கொண்டு வரும். கம்பாரிசன் பண்ணி x ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கம்பாரிசன் எடுத்துக்கலாம். x ஓட வேல்யூ என்ன? 5. 5 less than 8. கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்றோம் இல்லையா? a அதாவது 5 is less than 8. சோ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னு சொன்னா நமக்கு அவுட்புட் என்ன வர போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1. ட்ரூ மீன்ஸ் 1. சரி, இப்போ இந்த இடத்துல 5 greater than 8. Condition false. False means 0. Okay. True now one false means standard value. The default value. இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்போ இங்க என்னென்ன கம்பாரிசன் நடக்குது சொல்லுங்க பாப்போம். ரெண்டு கம்பாரிசன் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? x greater than y or x equal to y. ரெண்டுத்து சேர்த்து தான் greater than or equal to y ன்னு எழுதும். x is greater than or equal to y. சோ இதோட அவுட்புட் சொல்லுங்க. இதுக்கு மீனிங் என்ன? பிளஸ். இதோட அவுட்புட் சொல்லுங்க. எப்படியா ட்ரூ? 5 is equal to 8 ஆ? 5 உம் 8 உம் ஈக்குவலன்ட்டா? அப்போ ஃபால்ஸ் தான். அப்போ 0 plus 0 equal to 0. அப்ப r ஆபரேட்டர் வந்துச்சாங்க, r ட்ரூத் டேபிள் வந்துச்சாங்க. அப்ப 0 plus 0 equal to 0. 0 plus 1 equal to 1. 1 plus 0 equal to 1. 1 plus 1 equal to 0. 0. 1 plus 1. 1 plus 1 equal to what? 2. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. 2. கரெக்ட்டா? 1 plus 0. 0. 1 plus 1 is equal to 0. 1 plus 1 0 plus 1 plus 1 is 11 plus 1 is equal to 7.
சொல்றீங்களா? 0 சொல்லியாச்சு, 10 சொல்லியாச்சு, 11 சொல்லி. ரொம்ப 11th portion ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா எல்லா பசங்க தப்பா சொல்லிருக்கோம். நான் என்ன செஞ்சேன்? நான் செஞ்ச தவறு என்னன்னா, நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்ககிட்ட வந்து கத்துட்டு போயிருக்கணும். நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு. சத்தியமா நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா படிப்பாளி இருக்கணும். இல்ல ஃபாலோ பண்றேன். தெளிவான ஒரு ஆன்சர் உங்ககிட்ட இல்ல. அந்த ப்ரொனன்சியேஷனே தவறான ஒரு ப்ரொனன்சியேஷனே பண்ணிட்டு இருக்க. ஒரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த இதுவே தவறு, பெயர் தவறு, சொல்ற வார்த்தைகளே தவறு. 1 + 1 சொன்னா எதுக்கு நம்ம நம்பர் சிஸ்டம் படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம்ன்ற கொஞ்சம் இப்போ அப்ப புரியல, பரவாயில்ல. இப்போ சொல்லுங்க. 1 + 1 = actually 2. இப்போ சிம்பிள் கம்மோ எதுவுமே வந்து சில சார் நான் கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்றேன். கிளாஸ்ல இருக்கணும்னா ஒழுங்கா இல்லையா, ஒரு வாரம் வெளியே நிக்க வச்சோட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், எல்லாருக்குமே வான் பண்ணி ஒரு வாரம் உங்களை கிளாஸ் சேர்க்கணும். விளையாட்டு 1 + 1 = 2. இது ஜெனரலா ஜெனரல் மேக்ஸ்ல நம்ம படிக்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ இது நம்ம எல் டிவிஷன் பண்றோம் நம்பர் சிஸ்டத்துல. ஓகேவா? புரியுதாமா? எல் டிவிஷன் பண்றோம்னு சொன்னா 2 1s are 2, ரிமைண்டர் 0. சோ இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. உண்மையா? இப்ப ஆன்சர் எடுத்து எழுதுங்கன்ற 0 இல்லையா? MSP to LSP மெத்தட், அதாவது பாட்டம் டு டாப். ஓகேவா? பாட்டம் டு டாப். அப்ப ஆக்சுவலா எப்படி வரும்? சோ இதுக்கப்புறம் நம்பர் இல்ல, பாத்தியா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம், இதை எடுத்து இப்போ இதுல ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க. 10 என்ன சொன்னீங்க? எங்கேயாவது ஒரு காலேஜ்ல போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நிச்சயமா அந்த இடத்துல போய் 10ன்னா விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்து சிரிப்போம். எப்படியா எந்த உலகத்துல இருக்கு 1 1 கொடுத்தா 10 ஆகுங்க. ப்ரொனன்சியேஷன் 1 புரியுதா? 1 1 தான் சொல்லணும், நிறைய சொல்லணும். புரியுதா? செப்பரேட்டா சொல்லணும். டெசிமலுக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் வர நம்பர் எப்படி ரீட் அவுட் பண்ற? ஜெனரலா மேக்ஸ்ல பாயிண்ட்க்கு அப்புறம் வர நம்பர் எப்படி ரீட் அவுட் பண்ற? நீ செப்பரேட்டா சொல்ற அதே மெத்தட் தான் இங்க. 1 + 1 1 ஆட் பண்ணா 10 ன்னு சொன்னீனா உன்ன விட ஒரு அடிமுட்டான் உலகத்திலே கிடையாது. 1 ஆட் பண்ணா ஜெனரல் மேக்ஸ்ல 2, அதை கன்வெர்ட் பண்ணினா 1 0. பைனரி சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டத்துல 1 0 வரும். சரி, 1 0 ரெண்டு நம்பர் இருக்கு. அதுல ஏன் சார் வந்து 1 எடுத்து கொடுத்தா? சரி, அது இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு சொல்லுங்க. 1 + 1 ஆக்சுவலா 2 வருதா? XY ஒரு தெரிஞ்ச சொல்லி நான் கேட்டேன். பாருங்க 1 0 வருதா?
இந்த 10ல என்ன சார் பேர் இருக்க போகுது? இஸ் 1 இது 0. இது என்ன பேரு? ட்ரூ ஃபால்ஸ். என்ன சொல்றாங்க? புரியுதா? ட்ரூ ஃபால்ஸ் சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து x y ன்னு சொல்றாங்க. Quotient remainder. கோஷன் ரிமைண்ட். வெரி குட். பாருங்க எவ்வளவு அற்புதமான ரிசல்ட்லாம் வருது. ரைட். இப்போ இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட் ஏறி. சோ இப்போ பைனரி பிட், ஆக்சுவலா பைனரி பிட்ஸ் இந்த பிட்ஸ்ல உங்களுக்கு லெஃப்ட் மோஸ்ட் அதாவது எம்எஸ்பி அது இதெல்லாம் எம்எஸ்பி. அப்ப ரைட் மோஸ்ட்ல இருக்குது எல்எஸ்பின்றாங்க. லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கிறது எம்எஸ்பி, ரைட் மோஸ்ட்ல இருக்கிறது எல்எஸ்பின்னு சொல்றான். அதாவது மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட், இது லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட். இது பேர் என்ன? எம்எஸ்பி. இது எல்எஸ்பி. நான் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாம் ரொம்ப டீப்பா சொல்றேன். அதனால ஒரு நம்பர் சீரிஸ் ஆக்சுவலா மொத்தமே 2 தான் இருக்கு. அந்த நம்பர் சீரிஸ்ல மொத்தமே எத்தனை இருக்கு? ஸ்டார்டிங் இது எண்டிங் இது. அவ்வளவு அப்படிதான் இருக்கும். இது 10 கிடையாது. இட்ஸ் நாட் 10. 1 சீரிஸ். இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன சொல்றோம்? எம்எஸ்பி. லாஸ்ட் நம்பர் என்ன சொல்றோம்? எல்எஸ்பி. சரி. இப்போ இந்த இடத்துல இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா, இந்த 1க்கு பேர் வந்து இது வந்து கேரி பிட். இது பேர் என்ன சொல்றேன்? கேரி பிட். என்ன சொல்றேன்? கேரி பிட். இது பேர் வந்து சம் பிட். ஏய் என்ன சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணுமே தெரியல நமக்கு, ஏன் சிரிப்பு வருது? விஷயம் தெரிஞ்சு சிரிச்சா சந்தோஷமா? நீ ஒண்ணுமே தெரியல இங்க நமக்கு. அப்புறம் குழம்பு சிரிப்பாக சிரிச்சுருவோம். காலேஜ்ல வந்து பதில் சொன்னா என்னன்னா ஒரு மாதிரி பேசுவான். எவனா சொல்லி கொடுத்தான்னு இந்த லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கு எம்எஸ்பின்னு சொல்றத நாம கேரி பிட் சொல்றோம். என்ன பிட்? இது பேரு கேரி பிட். இது வந்து 0ன்றது இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இதுல ஹையர் பிட் எது, லோயர் பிட் ஹையர் பிட் தெரிஞ்சாங்க பார்க்கும்போது எது லோயர் பிட் எது ஹையர் பிட்? லோயர் பிட்ன்றது 0, ஹையர் பிட்ன்றது 1. வேல்யூ 1 அதிகம் தானே. சோ அத ஆன்சர் எடுக்கறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? 1 + 1 = 1 அப்படின்னு சொல்றோம். புரியுதா? புரியுதா? கிளியர் ஆயிட்டீங்களா? அது மாதிரி நம்மளுக்கு இங்க என்ன வருதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் சாம்பிளுக்கு ஒரு நம்பர் எழுதுறேனே, சாம்பிளுக்கு ஒரு நம்பர் எழுது. இதுல எது வந்து இப்போ எது 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இதுல எது சம் பிட், எது கேரி பிட்? 0 வந்து சம், கேரி பிட் சார். 1 வந்து சம். எப்பயுமே லெஃப்ட் சைடுல இருக்கிறது கேரி பிட். சின்ன கிளாஸ்ல நம்ம up to 5 வரைக்கும் ஒரு நம்பர் ஆட் பண்றோம். இப்படி ஒரு நம்பர் கொடுத்து ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, சிம்பிளா செய்யல. நம்ம 5 + 6 11 வந்தா 11ல 1 மட்டும் இங்க எடுத்துக்கிறோமா சம் பிட். இதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றோம்? இதோட ஆட் பண்றோமா? இதுக்கு பேரான என்ன சொல்லி கொடுத்தாங்க மிஸ்? நமக்கு கேரி பிட் சொல்லி கொடுக்குறாங்க. கேரி பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? அதுதான் இப்ப போட்டது இங்க கேரி பிட். ரைட். ரைட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0 + 0 = 0. ரைட். இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா ஃபால்ஸ். சரி, இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இங்க வருவோம். இந்த ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இங்க வரலாம். சோ இங்க எப்படி நம்ம எழுத போறோம்? x > y, I mean plus என்னமா less than less than less than y plus x = y. இதோட ரிசல்ட் சொல்லுங்க. இத கண்டிஷன் ட்ரூ ஆ ஃபால்ஸா? 5 is less than 8 என்ற ட்ரூ தானமா? அப்ப அவுட்புட் என்ன வரும்? 1 plus இங்க வந்து equal to y என்ற x is equal to y என்ற கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப 1 + 0 = 1. அப்ப கண்டிஷன் டோட்டலா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது? 1 means true. மொத்தமா என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது நமக்கு?
ட்ரூன்ற ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? சோ இது ஈஸி. இங்க பாருங்க x is equal to y. Condition true or false? False. X is not equal to y. Condition true or false? True. Clear ஆயிட்டீங்களா? எது டவுட் இல்லையா? யாருக்கா? Any doubt? அப்ப நான் நெக்ஸ்ட் போயிடலாமா? ஆனா என்ன பண்ணுவோம்? ஆஃப் பண்ணிடலாமா? சேவ் பண்ணிக்கலாமா?